திருமணமே rise and shine. மக்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, காலையில் அலாம் அடித்தா அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அலாமுக்கும் நம்ம டெய்லி ரொட்டீனுக்கும் லீவ் விட்டுருவோமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மனுஷன் அடேங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாருங்க. அவர் பேர் சில்வஸ்டர் ஸ்டாலோன். ஆனால் உலகம் இவரை ராக்கினும் ராம்போனும் தான் கொண்டாடுது. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டம் இருக்கே, அது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போடுற ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க. நம்ம பாஸ் பிறக்கிறப்பே அந்த மனுஷனுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னா, டெலிவரி அப்போ டாக்டர் பண்ண ஒரு சின்ன சொதப்பலால அவரோட முகத்துல ஒரு பகுதி பேரலைஸ் ஆயிடுச்சு. அதனால இவருக்கு பேச்சு சரியா வராது. வாய் ஒரு பக்கம் கோணலா தான் இருக்கும். ஸ்கூல்ல எல்லாரும் என்னடா வாயில வடைய வச்சுக்கிட்டே பேசுறேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு தெரியாது, இதே கோணல் வாய் தான் பின்னாடி ஹாலிவுட்டையே ஆள போகுதுன்னு. உங்ககிட்ட இருக்கிற குறை தான் நாளைக்கு உங்களோட ஐடென்டிட்டியாக மாறும். ஸோ எனி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் நீங்கள் வரி பண்ணவே வேணாம். ஜஸ்ட் சில் அண்ட் பி ஹாப்பி. அப்போல்லாம் இவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காதுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட டெய்லியும் திட்டு வாங்க வேண்டியது தானே. ஸோ வாடகை கொடுக்க காசு இல்லை. நிலமை நாளுக்கு நாள் மோசமாக போச்சு. எந்தளவுக்கு மோசமாச்சுன்னா, அவர் தன்னோட உயிருக்கு உயிராக நினைக்கிற ரொம்ப க்ளோஸான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுற அவரோட நாயை $25, வெறும் $25, அது ரொம்ப கம்மிங்க. அதை வச்சு அவரோட வீட்டு வாடகையாக இருக்கட்டும், டெய்லியும் சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ $25 விற்கிற ஒரு நிலமை வந்துச்சுங்க. ஸோ இதோட கஷ்டம் என்னன்னு ஒரு உண்மையான டாக் லவ்வருக்கு தாங்க புரியும். யார் யாரெல்லாம் உண்மையாக தன்னோட நாயை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த நாயை விற்கிறான்னா அவன் மனசை அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கும். அன்றைக்கி அந்த நாயை விற்றுட்டு ரோட்டில் நின்று அழுதாரு பாருங்க, அதுதான் அவரோட ரியல் பெயின். ஆனால் அப்போ தான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. முகமது அலி சக் வெப்னார் இவங்களோட பாக்ஸிங் மேட்சை அவர் பார்த்தாருங்க. அதை பார்த்துட்டு அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கெல்லாம் எப்பயாவது நம்ம சோகமாக இருக்கும்னா திடீர்னு ரேண்டமாக ஃபோன் எடுப்போம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப யூடியூப்பில் ஆர் எனி பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாவில் நமக்கு ஏதோ ஒரு கோட் வரும், இல்லை ஏதோ ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் சொல்கிற அந்த கண்டென்ட் பார்த்தா நமக்கே வந்த மாதிரி இருக்கும்ல. நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப நம்ம என்ன ப்ராப்ளம் நினச்சி ஃபீல் பண்ணமோ அதுக்கான சொல்யூஷன் தானாக நமக்கு வந்த மாதிரி இருக்கும். ரோட்டில் திடீர்னு நடந்து போவோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருப்போம். எதர்ச்சியாக நம்ம ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குறப்ப நம்ம பார்க்குற ஒரு இன்சிடெண்ட், நம்ம பார்க்குற ஒரு போர்டு, அந்த ஒரு காட்சி நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்ற மாதிரி இருக்கும். நார்மலாக போகிற வழியாகவே இருக்கட்டும், நார்மலாக போகிற அந்த ட்ராவல் பண்ணுற பஸ்ஸாகவே இருக்கட்டும், எந்த நாளுக்கும் நமக்கு அப்படி யோசிக்க தோணும் இருக்காது அந்த ஒரு ஆங்கிளில். பட் நம்ம ஃபீல் பண்ணுற டைமில் அந்த ஒரு காட்சி, இல்லை அந்த ஒரு போர்டு, அந்த ஒரு வசனம் நமக்கே கடவுள் பார்த்து அனுப்பின ஒரு செய்தி மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அந்த ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அவர் அன்றைக்கி பார்த்த அந்த பாக்ஸிங் மேட்ச் அவரோட லைஃப்க்கு அமைஞ்சது. உடனே உட்காந்தாருங்க ரூமில் போய். 20 மணி நேரத்தில் மனுஷன் இங்கேயும் நவரில் 20 மணி நேரம் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஸோ ராக்கி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டாரு. இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் போகிறாருங்க. எல்லாரும் கதை நல்லா இருக்கு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இதில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உன் மூஞ்சி சரியில்லை, பேச்சு சரியில்லைன்னு அவர் அசிங்கப்படுத்தினாங்க. அப்போது அந்த கம்பெனி $3,50,000, அதாவது இந்த டாலரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம இந்தியன் கரன்சிக்கு பல கோடி கணக்குக்கு போகும். ஸோ இத்தனை கோடி தரும், ஆனால் இதில் நீ ஹீரோவாக நடிக்கக்கூடாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆளோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கையில் ஒரு பைசா இல்லை, வீட்டோட அந்த அத்தியாவசிய தேவைக்காக அவரோட நாயை விற்றுருக்காரு. இப்போ நடு ரோட்டில் நிற்காத குறையா அந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் நிற்கிறாரு. அப்போது நான் இவ்வளோ ஆஃபர் தரேன்னு சொல்லியும் அவர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலோன் அப்போ சொன்னது, இல்லை நீ எவ்வளோ கொடுத்தாலும் இந்த படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிப்பேன், இல்லைன்னா இந்த கதையை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது எப்படிப்பட்ட திமிரு! சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ அவர் பிரின்சிபல்ஸ் தான் முக்கியம்னு நின்னாரு பாருங்க. அங்கே நிற்கிறாரு ஸ்டாலோன். கடைசியில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரின்னு சம்மதிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு. பூம், ஆஸ்கா விருதுகள் எல்லாத்தையுமே அது அள்ளிடுச்சுங்க. உலகமே ராக்கி ராக்கின்னு கத்துச்சு. காசு வந்த உடனே அவர் முதல்ல பண்ண விஷயம் என்ன தெரியுமா?
நார்மல் ஒரு மனுஷனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? தன்னோட ஃபேஸால் தானே ரிஜெக்ஷன் ஆச்சு, ஸோ நம்மளோட முகத்தை நம்ம முதல்ல மாற்றணும்னு அவர்கிட்ட இருந்த காசை வச்சு அவர் அன்றைக்கே ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? அவர் வித்தாரில்ல அந்த நாயை, அதே இடத்துல 3 நாள் வெயிட் பண்ணி அவர் விற்ற அதே நாயை $15,000 கொடுத்து திரும்ப வாங்கினாருங்க. $25 வித்த நாயை $15,000 வாங்குற அந்த தகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சக்ஸஸ். நண்பா, ஓ லைஃப்பில் இப்போ நீ தோற்று போயிருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் உன் குறைய பார்த்து சிரிக்கலாம், உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஸ்டாலின் கிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் செல்ஃப் பிலீஃப். உலகம் உன்னை வேணாம்னு சொன்னாலும் நீ உன்னை நம்பணும். இட் ain't about how hard you hit. It's about how hard you can get hurt and keep moving forward. ஸோ வாழ்க்கை ஒன்று அடிக்கும், கீழே தள்ளும், ஆனால் அடிபட்டுட்டே முன்னேறி போகிறவன் தான் உண்மையான சாம்பியன். அடுத்த டைம் நீ சோர்ந்து உட்கார்றப்ப ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கூணல் வாய் வச்சுட்டு நாயை வித்த ஒரு மனுஷனால் உலகத்தையே ஜெயிக்க முடியும்னா ஒன்னால் ஏன் முடியாது? தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இரு, நீ தான் அடுத்த ராக்கி. வெற்றி குரல் voice of victory. விழித்தெழு